கூட நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். நம்ம எவ்வளவு மலைகள் விலகினாலும், நம்ம சுற்றியுள்ள காரியங்கள் மாறினாலும், பர்வதங்கள் விலகினாலும் ஆண்டோட கிருபை அவருடைய இரக்கம் நம்ம விட்டு விலகவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, உணர்ந்திருக்கிறீங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை விலகவே இல்லைன்னு சொல்லி நல்லா உற்சாகமா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் கரங்களை தட்டி பாடி துதிக்கலாம். பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதிப்போமா? ஆமென். மலைகள் விலகினாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லலாமா? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், வாழ்விலை என்றுமே என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா நிசி, யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சொல்வோமா? யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், ஆமென். என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்விலே, என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்வோமா? என் வாழ்விலே அவர் நம்பிக்கையானவரல்லவா? பாடி என் துதிப்போமா? வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், இயேசுவே. பர்வதங்கள் ஆமென். பெயர்ந்து சொல்வோமா? போனாலும், அவர் கிருபையே, அவர் கிருபை, அவர் இரக்கம் ஆமென். மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. யெகோவா ராஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூவா என்ற மெய்ப்பரானவர். சொல்வோமா? யெகோவா ராஃபா, ஆமென். இயேசுவே, யெகோவா ரூவா வலுவாமல் வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபையே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் ஆண்டோட கிருபை என்னை விட்டு விலகவே இல்லைன்னு சொல்லி? ஆமென். நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் ஆண்டோட கிருபை நம்மளை விட்டு என்ன பண்ணலையா விலகவே இல்லை. நிறைய நேரத்தில் நான் எதிர்காலத்தை குறித்து சுற்றியில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து நமக்கு கலக்கம் வரும். உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் குடும்பத்தினரை குறித்து கலக்கம் வரும்போதெல்லாம் நீங்கள் இருதயத்தில் சொல்ல வேண்டியது ஆண்டவங்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பயப்படாதேன்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவங்களை பார்த்து சொல்கிற தெய்வமாக இருக்கிறார். எவ்வளோ பயங்கள் வந்தாலும் சூழ்நிலைகள் வந்தாலும் அப்பா நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி இதே பாடலை என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதராக என் கூட இருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் வலுவாமல் நம்மளை பாதுகாக்கிற தெய்வமாய் நம்ம கரத்தை பிடித்து நடத்துகிற தெய்வமா இருக்கிறார். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி துதிக்கலாம். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி அப்பா மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் பாடி துதிப்போமா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் இயேசுவே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சொல்வோமா? என்னை விட்டு விலகாத அப்பா, என்னை ஒருபோதுமே கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர். சொல்வோமா? என் வாழ்வில் என் வாழ்க்கையில நீங்க தான் எனக்கு நம்பிக்கை. என் வாழ்வில் ஆமென். நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர், வலுவாமல் ஆமென். என் வாழ்வில் என்று போதுமானவர், வலுவாமல் என்னை என்றும் ஆமென். என் வாழ்வில் என்றும் என் வாழ்விலே நம்பிக்கையே, என் வாழ்வில் நம்பிக்கையானவர். நீங்க ஆண்டவரை பார்த்தப்பா, என் வாழ்க்கையில நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, நீங்க தான் என் கேடகம், என் துருகம், என் அடைக்கலம் சொல்லி ஆண்டவரை துதிப்பாமா. ஆமென். என் வாழ்விலே நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர். ஆமென். வாழ்விலே சொல்லலாமா? பயமில்லையே 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 பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் ஆமென். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே பயமில்லையே, பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் எனக்காக பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. இயேசுவே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறி நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வேன். கேடகமே கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறி அஞ்சிட மாட்டேன். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வேன். பயமில்லையே பயமில்லையே, கண்களை மூடி ஆண்டவரை பார்த்தப்பா, எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லை, நீங்க எனக்கு ஆதரவாய் அடைக்கலம்
என் கூட இருக்கீங்க. எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் ஆமென். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் கேடகமே என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தீர் சொல்வோமா என் விளக்கை ஏற்றி என் இருளை வெளிச்சமாக்கி ஆமென். கேடகமே கேடகம் நீர் கரங்களை தட்டி அம்மா ஆமென். சிறந்த கைமாறு நீர் அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வேன் கேடகமே மகிமை ஆமென். நான் பெற்ற சிறந்த கைமாறு அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? இருக்கிற இடங்களை முழங்கால் படிட்டு இயேசுவே இருப்பதனால் தலை நிமிர செய்வேன் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் இயேசுவே பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே 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 அப்பா, என் கர்த்தர் ஆதரவாய் நீங்க எனக்கு ஆதரவாய் என் கூட இருக்கீங்க. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே இயேசுவே கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் என் நல்ல மெய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மெய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிரம்ப செய்வேன் ஆமென். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வேன் கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு அஞ்சிட மாட்டேன். அஞ்சிட மாட்டேன் ஆமென். என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வேன் கேடகமே. கேடகம் உடைய ஆண்டவரை துதித்துக் கொண்டே அப்பா, மகிமை நீ. எனக்கு மகிமை நீங்க. நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ ஆமென். இருப்பதனால் தலை நிமிர செய்வேன் பயமில்லையே, பயமில்லையே பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் ஆமென். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் சொல்வோமா, விசுவாசத்தை அறிக்கை செய்து பயமில்லையே எனக்கு பயமில்லை, இயேசு என் கூட இருக்கிறார், எனக்கு ஆதரவாய் அவர் என் கூட இருக்கிறார் அல்லவா? பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வேன் கேடகம் நீ மகிமை நீ ஆமென். நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர ஹalleluya 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 அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஹalleluya நம்முடைய கேடகமாக நம்முடைய பாதுகாப்பாக நம்முடைய துருகமாக நம்முடைய கோட்டையாக நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற தேவனை அப்படியே நேர்ந்த இருதயத்தோடு அவர் நம்மை பாதுகாத்த விதத்தை எண்ணி ஹalleluya ஹalleluya எங்களுடைய கோட்டையாக நீர் இருக்கிறீரே, எங்களுடைய கண்மலையாக நீர் இருக்கிறீரே, எங்களுடைய துருகமாக நீர் இருக்கிறீரே, எங்களுடைய நம்பிக்கையாய் நீர் இருக்கிறீரே. அவர் நம்மை பாதுகாத்த விதங்கள் வித்தியாசமானவைகள். அவருடைய உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து வைத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கண்மலையிலே ஒளித்து வைத்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார்.
ஹalleluya ஹalleluya. நம்மை பாதுகாக்கிற தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி இயேசு ராஜா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya. இம்மட்டும் எங்களை காத்த தேவன் இனிமேலும் எங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய நினைத்ததை அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி இயேசு ராஜா. ஹalleluya ஹalleluya. அப்படியே கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை நீர் செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் செய்ய நினைத்ததை தடை செய்கிறவன் யார் அப்பா? ஒருவராலும் அதை தடை செய்ய முடியாதப்பா. எங்களுடைய வாழ்விலே நீர் செய்ய நினைத்ததை நிச்சயமாய் செய்து முடிப்பீர் தகப்பனே. ஹalleluya ஹalleluya. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. சொல்லுவோமா? கண்மலையின் மறைவில், கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவில், கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். கண்மலையின் நடுவிலே நம்மை பாதுகாக்கிறவர், உள்ளம் கைகளிலே வைத்து நம்மை பாதுகாக்கிறவர், கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறவர். அவர் ஒருவரே தேவாதி தேவன், சர்வ வல்லமை உடையவர், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர். சகலமும் அவருக்கு கீழாக அடங்கி இருக்கிறது. அவருடைய நாமம் பரிசுத்தமானவர், அவருடைய நாமம் ஆலோசனை கத்தர். அவர் இயேசு என்கிற நாமத்தை தரித்திருக்கிறவர். அந்த நாமத்திற்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. அவர் நம்முடைய வாழ்வியலை செய்ய நினைத்ததை தடை செய்வதற்கு யாரும் இல்லை. ஒருவேளை ஒரு விசையாக அந்த சேர்ந்து நாம் பாடுவோம். சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் செய்ய நினைத்ததை தடை செய்வதற்கு யாராலும் முடியாது. அவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், அவர் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், யாராலும் அதை தடை செய்ய முடியாது. இந்த வேளையில விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுவோம். சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. எங்களுடைய வாழ்விலே அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராய் நீர் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடுவோம். சகலத்தையும் செய்ய வல்லவரே,
நீர் நினைத்தது தடைப்படாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைப்படாது. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவர். உணர்ந்து சொல்லுவோமா? அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவர். மறுபடியும் சொல்லுவோம். சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைப்படாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைப்படாது. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. என்னுடைய வாழ்விலே அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றே. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றே. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீ. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளி. மறுபடியும் சொல்லுவோம். ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம், ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீ. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீ. கண்மலையின் மறைவில், கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின்